பூரண மதுவிலக்கை வலியுறுத்தி தேமுதிக தலைவர் விஜயகாந்த் தற்போது உண்ணாவிரதத்தில் மேற்கொண்டு வருகின்றார். ஒன்றியம் பகுதி வட்டம் என ஒன்றியம் ஒன்றியம் இருந்தாலும் ஒன்றிய பேர் வச்சு யாராக இருந்தாலும் சரி எனக்கு வணக்கம் கவர்மெண்ட் நான் மனு கொடுக்கும்போது நான் ஏன் அடிக்க மாட்டேன்னு சிரிச்சேன்னா அதான் காரணம். இல்ல அவர் ரிப்போர்ட் இல்லைங்க நீங்க சொல்லுங்க அங்க வாங்க என்னன்னு கேட்டு வரமாட்டீங்க இருக்க பின்னாடி அதனால அடிக்க மாட்டேன் சரிமா. ஏன்னா தப்பு இப்போ நடந்தா கேட்பேன். இப்ப கூட சொல்றேன் என் கட்சி சொல்றேன் என்னன்னா இவங்க சத்தம் போடாங்கல்ல என்னன்னா எல்லாரும் உட்காருங்க அவங்களுக்கு தெரியல இது உட்காராம அவங்கவுங்க நான் டிவிக்கு போட்டாங்க போட்டு கொடுத்துருந்தேன் எப்படி இருக்கும் சொல்லுங்க. எனக்கு கோபம் வருமா வராதா? இதுக்காகத்தான் நான் கோபம். இத போய் தப்புன்னா எப்படி இருக்கு? ஆக இதுதான் உண்மை. அதே போல என் மனைவி சொல்ல தீர்மானங்கள்லாம் உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் திரும்ப நான் சொல்ல சசி பெருமாள் அந்த குடும்பத்திற்கு இதுவரைக்கும் நிதி கொடுத்தாங்களா? இதுவரைக்கும் கொடுக்கல. அதே மாதிரி அவன் பையனுக்கு யாருக்கா வேலை கொடுக்கணும் கொடுத்தாங்களா? ஏன் நான் இதெல்லாம் சாக்கா சொல்ல என்ன மனைவி தெரியாது. அதே மாதிரிதான் தமிழகத்தா இந்தியாவில் தமிழ்நாட்டை முதலிடமா கொண்டு வரும் முதலிடமா கொண்டு வரணும்னா இது முதலிடம் குடிக்கிறது முதலிடம். சரி குடிக்கிறதுக்கு நிறுத்துறதுக்கு நீங்க முதலிடமா இருக்கணும். என்னங்க எப்படிங்க கர்நாடகத்துல முடியலங்க பாண்டிச்சேரியில முடியலங்க ஆந்திராவில் இருக்கு நீங்க தமிழ்நாடு முன்னுதாரணமா இருக்கலாங்க. குடிமகன் இருக்குங்க எல்லா மாநிலத்திலும் இருக்குவாங்க. குஜராத்தை சுற்றி அதே மாதிரி மாநிலமே இல்லையா சரியாங்க காலா இல்ல நாடு தானே அதுவும் குஜராத் சுற்றி நாடு இருக்குல்ல திட்டத்தனமா வைக்கிறாங்களோ விற்கலையோ அது வேற 1000 கருத்து சொல்லுங்க. ஆனா குஜராத்ல ஒரு கடையே இல்லையே. டெல்லியில எத்தனை கடை இருக்குன்னு இது வரைக்கும் நாங்க கேட்டு கிட்டத்தட்ட ஒரு 10-12 நாள் எத்தனை கடை இருக்கு? ஏன் நான் அதெல்லாம் கேட்கிறேன்னா எவ்வளவு பிரச்சனை இருக்கு நாட்டில். இது மட்டுமா இன்னைக்கு மதுவிலக்கு தீவிரம் அடைஞ்சிருச்சுன்னா இப்ப வந்தாரு அவர் கூட சொன்னாரு மதுவிலக்கு முன்னோட ரொம்ப தீவிரமாயிருச்சு. ஆமா உண்மை. ஏனென்றால் அவருடைய இந்த டிவி மாட்டி விட்டுட்டு இந்த டிவி தான் அவர் 50 அடியிலிருந்து இறங்கினது ஏறினதை காட்டி திரும்ப காட்டி தான் இவ்வளவு உங்களுக்கு நன்றி நன்றி நன்றி. எதற்கு நன்றியா காட்டினாங்க? மதுவிலக்குக்காக. இன்னைக்கு பிறக்கும் பொழுது என்னமோ சொல்லுவாங்களாம், ஆனால் இறக்கும் பொழுது ஒரு சரித்திரமாக இருக்கட்டும். சகாப்தம் படைச்சிட்டு போயிட்டாரு சசி பெருமாள். இதுவரைக்கும் இங்க கூட இருக்கணும்னாரு. இங்க இருந்தா என்ன இருக்கும்? உண்ணாவிரதம் இருக்கிறனாரு மதுவுக்காக. நான் கொடுத்தா அவருக்கு மாத்திரம் அடுத்த கட்சிக்காரர்கள் எல்லாரும் இதே சண்டையா இருக்கும் வேணாங்க அப்படின்னு கடிதத்து மூலியமா தான் பதில் சொன்னேன். என்ன நேரில் பார்க்கணும் அவங்க வீட்டில் இருக்கவங்களான்னு சொன்னாங்க. முடியல. அது மாதிரி தான் பச்சைப்பெண் கல்லூரிக்காரங்க என்ன பண்ணிட்டாங்க? பச்சைப்பெண் கல்லூரி மாணவர்களை பற்றி சுதிச்சு கூட சொல்லிச்சு. அவங்க ரவுடிகள், மிஞ்சி போனால் ரவுடிகள் தான் சொல்லுவாங்க சொல்லட்டும். ஆனால் நல்லவர்கள் வல்லவர்கள்ங்கிற. ஏன்னா சும்மா நீங்க அவங்ககிட்ட ஒரு 3 கடை திறந்து வச்சா நான் கூட தான் அடிப்பேன். எங்களை எங்கள் கட்சிகள் என்ன இவ்வளவு பேர் இப்படியே நிற்கிறாங்கன்னா இந்த பாருங்க சாலி கிராமத்தில் வீட்டுக்கு முன்னாடி 2 கடை தேவை. இந்த பக்கம் டிராபிக்ல அடிபட்டு சாகாம என்ன பண்ணும் தெரியாம கேட்கிறேன். ஏன்னா கூட்டம் அப்படி நிற்குது. சைக்கிளை போட்டு நிற்கிறாங்க. இத்தனோடு பாதை இதுல வர தடுப்பு. அங்க எங்க திரும்பினா இப்படி கடை, திரும்பின உடனே கடை இடிக்கணும். எவனே உடனே பூயமாம் போதேதான். சரி டிவியில என்ன சொல்றாங்க பாட்டு? டிவியில் நான் கேட்குற சொல்லுவாங்க பூர்ண மதுவிலக்கு சாத்தியம் இல்லைங்கிறார் விஜயகாந்த். என்ன ஒரு அதாவது என்ன சொல்லுவாங்க, குடியார பாட்டா போட வலிக்க விழுந்துக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் போடுவாங்க. ஏன் அதை நீங்க போடுறீங்க? அப்ப தெரியுதுல்ல குடி என்பது. இப்ப நாங்க பூர்ண மதுவிலக்குங்கிறது உண்மைதான். ஏனென்றால் இன்னைக்கு 21 வயசுக்குமா அப்ப குடிக்க சொல்ற? குடிக்கிறது இல்லை. 21 வயசுக்கு மேலே கூட ஒரு கட்டுப்பாடு. நீங்க தான் உடனே செய்ய மாட்டீங்களா? ஜெயலலிதா இன்னைக்கு எதான் பண்ணுச்சு? ஜெயலலிதா நாங்க சொல்லியோ இல்லை மற்ற அடுத்த கட்சிக்காரங்க சொல்லி என்னைக்கு இது பண்ணுச்சு? எல்லாம் தான் தோன்றித்தனமாகத்தான் இந்த அம்மா எதையுமே செய்யும். நாம் எதையுமே சாதிப்போம். நாம் எதையுமே 5 வருஷம் தானே சாதிச்சிங்க. 5 வருஷம் உங்க ஆட்சியில் இருக்குன்னு அப்போட 5 வருஷம் இருந்தா கலைஞர் தான். அதுக்கு 5 வருஷம் இந்த அம்மா. அதுக்கு முன்னாடி 5 வருஷம் யாரு? கலைஞர்.
ஆக எம்ஜிஆர் ஒருத்தர் தான் 10 வருஷம். அவரை மாதிரி நீங்கள் யாராவது இருந்தீங்களா? ஆனால் அவர் கொடுத்த ரெட்டலை மாத்திரம் வச்சுக்கிட்டு எங்கள் கட்சி ஒன்றும் செய்ய முடியாது, உங்கள் கட்சி ஒன்றும் செய்ய முடியாது. யாரு சொன்னால் ஒரு 6 மாதம் கழிச்சு எங்கள் கட்சி ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி உங்களை எல்லாம் தூக்கி உள்ள போட்டுருவாங்க. இதே போலீஸ், இதே காவல்துறை. ஏன்னா அன்னைக்கு தேர்தல் வரட்டும், தேர்தல் வரும்போது தானே உங்கள் வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறுதா இதில் ஏறுதுன்னு அப்புறம் தான் ரிசல்ட் வந்தால் என்ன தெரிஞ்சு. நான் எனக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்ல, நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க, நல்லவங்களை பார்த்து நல்லவங்க யாரு என்பதை தேர்ந்தெடுங்க நீங்கள். ஏன்னா என் கட்சிக்கு ஓட்டு போடுங்க நான் சொல்ல, நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க, நல்ல கட்சிகளுக்கு ஓட்டு போடுங்க, நான் அப்படிதான் நான் கேட்கிறேன். அது தேர்தல் வரட்டும், தேர்தல் வரும்போது தான் இதெல்லாம் பேசும். இப்பவே உங்க வாதம் வேணாம். எந்த கட்சி நீங்க? எந்த கட்சியா? உங்களை தமிழிசை பார்க்க வந்தாங்களே, நீங்களும் பிஜேபி கூட்டணியா? உடனே அடுத்த கட்சிக்கு தான் போங்க. ஏயா யாருமே பார்க்க எதுக்குமே வரக்கூடாதா? மதுக்காக, அதாவது ஜெயலலிதாவை பத்தி ஏன் பண்ணாலும் சட்டசபைக்கு அந்த அம்மா வரலன்னு கேட்க மாட்டாங்க, ஏன் சட்டசபை கூட்டலன்னு கேட்க மாட்டாங்க. அதுக்கு ஒரு வாதம் மேடை வைக்க சொல்லுங்க. வச்சாத லைசன்ஸ் போச்சுருப்பேன், வச்சா கேபிள் டிவிலேருந்து எடுத்துட்டா இப்போ பயம், அதுக்காக வைக்க மாட்டாங்க. சில டிவிகள் இருக்கு, பேரை சொன்னா தானே தப்போ, பேரையும் சொல்ல. ஆக விவாத மேடை இதெல்லாம் எதற்காக நான் சொல்றேன். என்ன அவர் இப்போ கேப்டன் டிவி என்ன பண்ணிட்டாங்க? கேஸ் தானே போடுங்க. ராஜ் டிவி என்ன பண்ணாங்க? கலைஞர் முதல்ல, கலைஞர் உடனே தூக்குனார். அவர் கலைஞர் என்ன பண்ணிட்டாரு? கலைஞர் டிவின்னு ஆரம்பித்தார். சன் டிவி அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணி என்ன பண்ணிட்டாரு? ஆக இதெல்லாம் ஒன்றும் 6 நாள் ஒன்றும் செய்ய முடியாது. எல்லாருமே நம்ம சொன்னால் நம்ம டிவி தான் மாறும். உங்கள் டிவி அடுத்த ஒரு 6 மாதம் 8 மாதம் அப்புறம் வேற ஒரு ஆட்சி வந்து அவங்க டிவி தானே முன்னாடி நிற்கும். உங்கள் டிவி மட்டமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆக கேபிள் டிவி, இந்த டிவி ஏதாவது ஒன்று அப்புறம் விளம்பரம் கொடுக்குற ஆளுங்கட்சியை பார்த்து தான் கொடுப்போம். யார் ஆளுங்கட்சின்னு சரி, என் படத்தை கூட முடக்கியிருக்காங்க. இது வரைக்கும் கிட்டத்தட்ட ராவுத்தர் மிஸ் படத்தெல்லாம் வேண்டாம். என் படங்கள் 1900 நான் எப்போ நடிச்சேன் 78 எல்லா படத்தையும் சேட்டி வாங்கி வச்சுங்க, இன்னும் கூட வாங்கிக்க, எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒருவன் வருவான் என்றால் அதான் அரசன் நன்று கொள்வான், தெய்வம் நன்று கொள்ளும். வருவான்னா வருவேன், வரமாட்டேன்னா வரமாட்டேன். இதுக்கு போய் என்ன நான் போராடணும்? எனக்கு போராட்ட குணம் இருந்தாலும் போராட போகுது. இதுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆக என் படத்தை, அதாவது இவங்க எப்படி தெரியுமா, 1000 கைகள் மரத்தின்றாலும் ஆதவன் மறைவதில்லை. என் மனைவி சொன்னபடி சிப்பு வச்சோ கல்யாணம் சினிமா நிறுத்தின, அதுக்காக விஜயகாந்த் வர முடியாமல் போயிட முடியுமா? விஜயகாந்த் வருவேன், எப்படி இப்படி வருமோ அப்படி இப்படி வருவேன். இன்னைக்கு தான் கேட்டார் என்கிட்ட கிருஷ்ணசாமி அண்ணன் கூட கேட்டாரு, எனக்கு சட்டசபை கூடுதா அப்படின்னா. ஆமனே வந்திருக்குன்னு இன்னைக்கு ஒரு பேப்பரில் பார்த்தேன், 24ஆம் தேதி என்னமோ சட்டசபை கூடுது, நீங்கள் வரீங்க. நான் வருவேன், வரும்பொழுது வருவேன், வரும்போது வருவேன். ஆனால் வரும்போது வருவேன்னா ஒருத்தமது ரொம்ப என்ன பண்ணா, இருக்கிற எம்எல்ஏ எல்லாரும் வந்தால் தான் நானும் போக முடியும். இருக்கிற எம்எல்ஏ போனாலே இங்கே ஒன்றும் நடக்காதான். பத்திரிக்காரங்க சொன்னாங்க நீங்களும் வாங்க. நீங்கள் நான் என்ன பண்ணேன், என் தொகுதிக்கு இந்த சொல்கிறாருல உங்கள்கிட்ட சொன்னேன், 20 கோடி ரூபா சாங்ஷன் இவங்க பண்ணி முடியலன்ட்டு மலர்பட்ட பிரிட்ஜுக்காக சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் போய் 20 கோடி ரூபா சாங்ஷன் பண்ணி வாங்கிட்டு தான் வர முடியும். இது வரைக்கும் அவங்க கட்டுறாங்களா? தமிழக அரசு அவங்க பூஜை போட்டு வந்தால் செய்வாங்க. எனக்கு யார் பூஜை போட்டா எனக்கு கவலை இல்லை. யாரோ பூஜை போட்டு அவங்களே பண்ண சொல்லுங்க, அப்படியே பண்ணட்டும். என் மக்கள் வாழட்டும் தான் சார். என் மக்கள் நல்லபடியாக இருந்தால் எனக்கு சந்தோஷம். நான் இல்லை, நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லபடியாக இருந்தால் உங்கள் காலிலே வந்து விழுக போகிறேன். எதற்காக மதுக்கடையில் திறந்து வைக்கிறீங்க? எதுக்காக ஊழல் பண்ணுறீங்க? இன்னைக்கு மது ஒழுக்கு பிரச்சனை, மது ஒழுக்கை பற்றி மட்டும்தான் பேசணும். ஆனால் இவங்க ஆட்சி ஏன் போகுதுன்னு எல்லாரும் 2016 ஒன்று மாத்திரம் மது விளக்குனால மட்டுமா காவல்துறை சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. எங்கே பார்த்தாலும் கொள்ளை, எங்கே பார்த்தாலும் திருடுவேன். அதுமாதிரி விலைவாசி உயர்ந்துருச்சு. எங்கே பார்த்தாலும் ரேஷன் பொருட்களுக்கு எந்த கடையில் அது இருக்கா சொல்லுங்க? இல்லைங்க, மண் இல்லை, சர்க்கரை இல்லை, ஏதோ இல்லைங்கிற அரிசி தான் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. இதுதான் இருக்கு. சத்தம் நான் போடணும். ஏதோ ஒரு அரிசி போடுறாங்கல்ல, மீதி எதுனா வாங்குறீங்க? சொல்லணும்ல, ரேஷன்ல பொருளே இல்லை. இப்படி செஞ்சா எப்படி இருக்கும்? ஆனா 30,000 ரூபா மாத்திரம் கொள்ளையடிச்சுட்டு 30,000 கோடி கொள்ளையடிப்பாங்க. எதனால கொள்ளையிடும்? மது விளக்குல. இப்போ ஒரு கணக்கு சொன்னாங்களே, ஒரு பாட்டிலோட விலை 472. ஆனால் விற்கிறது எவ்வளோக்கு விற்கிறாங்க அப்படின்னு ஒரு விளக்கம் சொன்னார்.
யார் வெங்கடேசன் நினைக்கிறேன், யாரோ ஒருத்தர் சொன்னாங்க, என் கட்சிக்காரர் தான். ஆக இந்த வழக்கத்தெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டும் என்று தான் சொல்லுகிறேன் மக்களே. ஏனென்றால் நான் 5 மணிக்கு மேலே பேசலாமா என்னன்னு எனக்கு தெரியல. பின்னாடி 5 மணி ஆச்சு, 5 மணி ஆச்சுங்க. அப்போ 5 மணி நான் 10 மணி ஆனால் கூட இருக்கணும். 10 மணின்னு என்ன இருக்கு, ஏன்னா செய்யறது நல்ல காரியம். 5 மணி ஆச்சு 5 மணி ஆச்சுன்னு சொல்லக்கூடாது. செய்யும்போது நல்ல காரியம். எத்தனை மணி எத்தனை ஆனாலும் செய்கிற மக்களுக்காக தான் செய்யப்பா. அதாவது ஒரு தடவை தான் சாவு வரும், ஒரு தடவை தான் பிறப்பும் இறப்பும் ஒவ்வொரு தடவை தான். அதுக்கு மேலே நம்ம என்ன இருக்கவா போகிறோம் சாகவா போகிறோம்? இல்லை, எத்தனை தடவை தான் நீங்கள் செத்து பொழப்பீங்க? ஒரு தடவை செத்து அவ்வளோதானே. இவங்களா சொல்லுவாங்க முன்பிறவி பழைய பிறவி அந்த பிறவி, நம்ம சொல்லாத கேள்வி எவங்க வந்திருக்கோம். இல்லை படம் பார்த்தா அழகாக இருக்கும், நெஞ்சம் மறப்பதில்லை அப்படின்னு போட்டா நல்லா இருக்கும். வேற என்ன இருக்கு? அதனால மக்களே இருந்தாலும் 5 ஆச்சு 5 ஆச்சுங்கிறாங்க. அதனால தயவுசெய்து பத்திரிக்காரங்கள்லாம் காலையிலேருந்து நிற்கிறாங்க, அவங்களுக்கு நான் பேடி கொடுக்க வேண்டும் என்று நீங்களும் முழுவதும் இருக்கீங்க. அதனால் இன்னும் மேற்கொண்டு நீங்கள் எல்லாரும் வீட்டுக்கு போகலாம். எனக்கு இங்கே இருக்கிறவங்களுக்கு அதாவது என்னது இந்த உண்ணாவிரதத்தை நம்முடைய அன்பு தலைவர் கேப்டன் அவர்கள் முடித்து வைக்கிறார்கள். அதற்கு அன்பு சகோதரி அவர்கள் வழங்குகிறார்கள். அன்புக்குரிய அந்நியார் அவர்களும் முடித்து வைக்கிறார்கள். அண்ணா அன்னிக்கா இந்த மகத்தான உண்ணாவிரத போராட்டத்திற்கு இத்தனை நேரம் அன்பு தலைவர் கேப்டன் பூரண மதுவிலக்கு கோரி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த் பழச்சாற்றை அருந்தி அந்த உண்ணாவிரத போராட்டத்தை நிறைவு செய்தார். முன்னதாக தொண்டர்களிடையே பேசிய அவர் மதுவிலக்கிற்காக போராடி உயிர் நீத்த காந்தியவாதி சசிபெருமாளை குறிப்பிட்டு பேசினார். மதுவால் சாலை விபத்துகள் அதிகரிப்பதாகவும் குற்றம் சாட்டினார். இது தொடர்பாக பின்னர் விரிவாக பார்க்கலாம்.